ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்து வரதன், யோகா ட்ரெய்னர். நம்மளுடைய சாப்டரில் நிறைய ஒன்று மிஸ் பண்ணது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து இந்த ஓம் ப்ரீத்திங். ஸோ இந்த ஓம் ப்ரீத்திங் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இது வந்து நீங்கள் பார்க்கலாமாங்க. இந்த ஓம்ன்றது வந்து இந்து மதத்திலேருந்து வந்ததோ சில பேர் நினைக்கலாம். இந்த இந்து மதத்தில் வந்ததுனால ஏன் நம்ம நம்ம இதை சொல்லணும், பிற மதத்துக்காரங்க கேட்கலாம் எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு. ஸோ இந்த என்ன இந்த ஓம் சொல்றதுனால என்ன வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றவங்க நம்ம உணர்வுபூர்வமாக தெரிஞ்சவங்க கிட்ட நம்மளுக்கு சொல்றப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஒரு சேன் பண்றதுல வந்து இது இருக்காது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, முருகரே வந்து பிரம்ம மந்திரம் வந்து முருகரே வந்து சிவபெருமானுக்கு வந்து கொடுத்தத இந்த ஓம். ஓம்ன்றது வந்து அண்டத்திலையும் உள்ளது தான் நம்ம பிண்டத்திலையும் இருக்கு. அண்டம்ன்றது ஆகாயம், ஆகாயத்துல இருக்கிறது தான் அந்த பிண்டத்திலையும் இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கும் மீறி ஒரு பரபிரம்ம பொருள் இருக்கிறப்ப அந்த இறை மேல வந்து இறைசக்தி இருக்கிறப்ப அந்த இறைசக்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ன்ற சத்தம் தான் வந்து கேட்கும். ஸோ அந்த ஓம்ன்ற சத்தம் வந்து இந்த மத சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்லாம நம்ம வந்து இந்த ஓம் சொல்றப்போ நம்ம மூச்சு விடுறதுல ஒரு இதுதான் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல படிக்கிற காலத்துல பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓ இந்த ஓம் சொல்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சங்கடமா இருக்கலாம் சில பேருக்குலாம் சொல்றதுக்கு. அப்ப இப்ப பிரித்து எழுதுகன்றது ஆ உ இம். இந்த ஆ உ இம் இந்த மூணும் சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா கடைசியில ஓம்னு வந்து முடியும். ஆ உ இம். இப்ப எங்க நம்மளோடது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸ் கை கால் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உடல்ல இருந்தா கூட முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரீஜன்ஸ் தான் நம்மளுடைய இருக்கும். இதுலதான் எல்லாரும் சோப்போ நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறோம், நல்ல ஒரு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கும், மனசு வந்து ஒரு அமைதி கொடுக்கும், நல்ல ஒரு பிரீத்திங் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ நம்மளுக்கு லாங் பிரீத்திங். இது எப்படி நன்றதுன்ற அப்ப ஆ ஓ இம். ஆன்றது நீங்க அடி வயர்ல நீங்க சொல்ல பண்ணணும். ஆன்றது சொல்றப்போ உங்களுக்கு இந்த அடி வயிறு இங்க வரும், இங்க வரும். அடுத்தது வந்து ஊ சொல்றப்போ இந்த நெஞ்சு பகுதிக்கு வரும். அடுத்தது வந்து இந்த ஓ ஆ ஓ இம் சொல்றப்ப இது பெல்விக் ரீஜன் இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து சொல்றப்போ நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீங்க எது தனித்தனியாவும் சொல்லலாம், சேர்ந்துமே நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்ல டீப் ஹீலிங் மூச்சு விடுறப்போ ஒருத்தரோட பேரை நீங்க சொல்றீங்க. யாரோட பேர் வேணும்? இப்ப என்னோட பேரு இந்து வரதன். இந்து வரதன் சொல்றப்போ அடியிலேருந்து நம்ம சொல்றப்போ அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்படியே மேலோங்கி அப்படியே இந்த நெஞ்சு பகுதி கழுத்துல வந்து அப்படியே தலையை சுத்தி இப்படி வரும். ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரோட பேருக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓம் சொன்னாலும் சரி, ஆ ஓயும் சொன்னாலும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏதாவது நீங்க டெய்லியே நீங்க வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள் உடல்நிலைகள் வந்து டெய்லி மாறுபட்டு இருக்கும். சீதோஷ நிலை, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அங்கங்க மாறுபடுறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஓ நீங்க பிரீத்திங் ஆ ஊயும் சொல்றப்போ ஒரு நாளைக்கு வந்து நல்ல வைப்ரேஷனோட உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதே வந்துட்டு நீங்க சில நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்காது. சைலண்டா இருக்கும். நான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து எனக்கு கிளாஸஸ் இருக்கு, 5 o'clock இருக்கு கிளாஸஸ். ஒரு டெய்லி நம்ம சொல்ற டெய்லி நீங்க அந்த இது சொல்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முன்னாடிலாம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப என்னுடைய கிளாஸஸ்ல வந்து டெய்லி வந்து நம்ம இந்த காயத்ரி மந்திரம் சொல்றோம். டெய்லி ஒரு ஒரு 4 தடவை 5 தடவை ஓம் சாண்டிங் சொல்ல வேண்டியதா இருக்கு என்னுடைய கிளாஸஸ்ல. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் நம்ம சொல்றப்போ பாத்தீங்கன்னா இந்த வந்து ஓசோன் லேயர், பிரம்ம முகூர்த்தம் இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? பகல்ல அதுக்கு தான் ஏர்லி மார்னிங் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, ஏர்லி மார்னிங் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உலகமே தூங்கி இருக்கும். ஒரு 3:30 4 மணி நேரம் உலகமே தூங்கிட்டு இருக்கும். அப்பப்பதான் வண்டி சத்தம் இருக்காது, எந்த வித நம்மளுக்கு சைட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்க, வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு ரிஷி முகூர்த்தம் கூட சொல்லுவாங்க. 3:30 4 மணிக்கெல்லாம் எழுந்து செஞ்சீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 வரைக்கும் வேணா, ரிஷி முகூர்த்தம் 3 to 4 மாதிரி ஒரு டைமிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த டைம்ஸ்க்கு நம்ம செய்யறப்ப பாத்தீங்கன்னா மகான்கள் ரிஷிகள்லாம் நம்ம வராங்க. பட் டெய்லி நம்மளால எழுந்திருக்க முடியறது இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப நான் டெய்லி இது செய்யறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா சொல்றேன். பட் ஒரு நாளைக்கு நான் டெய்லி பண்ணும்போது ரெகுலரா இப்ப நம்ம செய்யறப்ப எனக்கு என்ன அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா
ஒரு நாளைக்கு நல்லாவே அது உணர்ந்து செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சொல்ற அந்த ஒரு 5 நிமிஷம் அதுதான் மெடிடேஷன். அதுதான் ஒரு 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 2 செகண்ட்ஸ் நமக்கு எப்ப எந்த சூழ்நிலைகள் எப்படி அந்த மெடிடேஷனோ இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. அவங்கவுங்க உணர்றப்பதான் அதனோட இது இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஓம் சொல்றப்போ நீங்க உணர்ந்து எப்ப சொல்லுவீங்க? சாதாரணமா சொல்றப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ உணர்ந்து சொல்றப்போ பாத்தீங்கன்னா நான் பாருங்க நான் இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்திலும் சொல்லிட்டேன். அதனால நீங்க நல்லா பிரீத்திங் நீங்க சின்முதிரையில வந்து இப்படி கீழெல்லாம் வைக்கணும்னு இல்லை. சாதாரணமா மடி மேலே கூட இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்க சேர்லயும் உட்காந்துக்கலாம், எதுல உட்காந்துக்கலாம். நல்லா நிமிர்ந்த நிலையில உட்காந்துக்கோங்க. நல்லா பாருங்க. ஆ மறுபடியும் பாருங்க. இதையே நீங்க ஓம் சொல்றப்போ நம்ம இன்னும் வந்து நல்லா நல்லா லாங் பிரீத் கொடுத்து நம்ம சொல்றப்போ இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன். எப்பயுமே நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லா இன்ஹேல் பண்ணி நான் சொல்றதான். நல்லா இன்ஹேல் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே மாதிரியே ஆ ஓ எம் அப்படியும் மொத்தமா சொல்லலாம். இல்ல ஓம்ன்ற மாதிரியும் சொல்லலாம். இல்ல உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு ஒரு சங்கடமா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆ ஓயும் தனியா சொல்லலாம். நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. வயிறை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மறுபடியும் நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. நெஞ்சு பகுதி. மறுபடியும் நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. pelvic region. இது பண்ணிட்டு கூட நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். இது வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் இது இந்த இடத்த ஃபுல்லுமே நம்மளுக்கு மெயின் ஆர்கன்ஸ் ஃபுல்லும் இருக்கு. ஸோ இல்லையா அந்த ஆர்கன்ஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். இன்னும் பல நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி செய்யறப்ப தான் அதனுடைய எந்த ஒரு ஃப்ரூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுட்டு இருந்தா அதுக்கு தெரியாது, அதோட ஒரு இது தெரியாது. இப்ப ஒரு மாம்பழம் வச்சிருக்கிறோம் கையிலன்னா ரொம்ப இனிக்குங்க இது அப்படின்னா பார்த்துட்டே இருந்தா அதோட இனிப்பு தெரியாது. நீங்க அதை சுவைச்சு பாக்குறப்பதான் வந்து அது எந்த மாதிரி சுவை இருக்கு. அப்போ ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்டுமே வந்து நீங்க வரணும். அந்த ஒரு யோகாலன்றதுன்றப்பன்றப்ப பாத்தீங்கன்னா அடுத்தவங்க செய்யறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எது முடியுமோ எந்த நேரங்கள் எப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சரி. ஒரு நம்ம மைண்டை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைதி கொடுக்கும், கிளாரிட்டி கொடுக்கும். இந்த ஓம்காரம் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை கொடுக்கும். நம்ம தேவையில்லாத ஓவர் திங்கிங்கு இந்த மாதிரி கண்டதெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு கிளாரிட்டி மைண்ட் கிடைக்கும். சிம்பிளா சொல்றதுன்னா இந்த கிளாரிட்டி மைண்ட் கிடைக்கும். சரி, கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.